உலக இரட்சகர் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவேத வசனம் சங்கீதம் 52:8. தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் அநேகர் தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தனை தன்னுடைய பலனாக எண்ணாமல் கிருபையை மறந்து தன்னுடைய செல்வ பெருக்கத்தை நம்பி இதுதான் என் பலன், என் திறமைதான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் வாய்க்கூசாமல் சொல்வதை பார்க்கிறோம். அன்பு மக்களே, கர்த்தருடைய கிருபை, அனுக்கிரகம், தயவு இல்லை என்றால் இன்று நாம் உயிரோடு இல்லை என்பதை சிந்தியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சொல்ல வேண்டியது, தேவனுடைய கிருபையை நான் என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். தினந்தோறும் காலையில் நமக்கு புது புது கிருபைகளை அள்ளி வழங்குகிறார் என்று சொல்லி எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். நாம் நிற்பதும் நிலைப்பதும் உயர்ந்து இருப்பதும் சுகமுடன் பலமுடன் எல்லாவித இகபர நன்மைகளுடன் இருப்பதும் கிருபை. கர்த்தருடைய பெரிதான கிருபையால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏந்தி நின்ற கரங்களை பலருக்கு கொடுத்து உதவி செய்கிற கரமாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக, கிருபைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் கிருபையை நினைக்க வேண்டும். ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மை இன்று நன்மைகளால் நிரப்பியது கிருபை. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் நம்மை தெரிந்து கொண்டது கிருபை. தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தினது கிருபை. அப்பா பிள்ளை என்ற உறவை கொடுத்தது கிருபை. நம்மை பெயர் சொல்லி அழைத்தது கிருபை. கிருபையை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாம் கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நாம் இணைந்து சொல்வோம், இயேசுவே, உம்முடைய கிருபையை நாங்கள் என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும், வழி நடத்தட்டும், பாதுகாத்தருளும். ஆமென்.